சாந்தி மந்திரம். ஓம் பத்ரம் கர்ணேபிः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्ट्वागुंसस्तनूभिः यशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम तत्सत्। வேதாந்த சாரம். நேற்றைய வகுப்புல வேதாந்த சாரத்துக்கு ஒரு முன்னிலை கொடுத்தோம். இந்த பத்ரம் கர்ணேபிக்கும் பொருள் சொன்னோம். அது ஒவ்வொரு முறையும் நீங்க பொருள் படிச்சு கொள்வதற்காக அங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மங்களாச்சரணத்துக்கு முதல் ஸ்லோகம் சாண்டி மாதிரி பண்ணிடுவோம், நீங்களும் சேர்ந்து சொல்லலாம். ஒரு தடவை நான் சொல்றேன், அப்புறம் சொல்லுங்க. அப்பதான் பொருள் பிரிச்சு படம் பார்த்து சொல்றப்போ நமக்கு பொருள் விளங்கும் நல்லாவே. அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்ட சித்தையே. மங்களாச்சரணம் அப்படின்னா குருவுக்கு வணக்கம் சொல்லிக் கொள்றார். யாரு? ஸ்ரீ சதானந்த சுவாமி. இந்த நூல் தயாரித்தவர் வேதாந்த சாரத்தை. அத்வைதானந்தான்னு ஒருத்தர், அவருடைய குரு இவர். அதனால இங்க அவரை பற்றியும் சொல்றார். இப்ப இந்த சுலோகம் என்ன பொருள் காட்டுது அப்படின்னா, வேதாந்த சாரத்துல, அதாவது வேதாந்தத்துல எதை முதன்மைப்படுத்தி பேசப்படுகிறதோ அதைத்தான் நாம சரணம், அதை பணியிடும். உன்னை சரணடைகிறேன். இப்போ முருக பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு கார் வாங்கினாலோ வண்டி வாங்கினாலோ இல்லை வீட்டில் ஏதாவது சொன்னாலோ என்னன்னு போடுவாங்க? ஒரு பத்திரிகை அடித்தாலும் முருகன் துணை, அவர் சரணம், அப்படித்தானே போடுவாங்க. இது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பிரியப்பட்டவங்க அந்த தெய்வத்தை கூப்பிடுறாங்க. இவர் எந்த தெய்வத்தை கூப்பிடுறது? சதானந்தங்கிற ஒரு வேதாந்தத்தினுடைய, அதாவது வேதத்தினுடைய அந்தமாக இருக்கின்ற ஒரு பொருளை பற்றி நமக்கு பாடம் சொல்லித்தர போறாரு. அப்படின்னா எந்த சாமியை கூப்பிடலாம்? ஆமா, ஒரு கோதுமை மாவை பிணைஞ்சி அதுல பிள்ளையாரை பிடிக்கலாம், முருகனை பிடிக்கலாம், அம்பாளை பிடிக்கலாம், தேவி எத்தனை நாளும் பிடிக்கலாம். பிடிச்சு அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அந்த அந்த உருவத்தை நம்ம சரணடைஞ்சு பாடி பேசி நம்ம சொல்லலாம். இதுவே டாப் மோஸ்ட் எல்லாம் உள்ளடங்குற மாதிரி ஒரு சாமியை உருவாக்கணும். கோதுமை மாவுல எதை உருவாக்கலாம்? இப்படிலாம் உருவாக்கணும்னா தனித்தனியா துண்டு துண்டா போயிடுது அந்த சாமி இந்த சாமின்னு. அதனால வேதம் என்ன சொல்லும்னா, எதையுமே இந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்திய சொல்லாது. அதனால நம்ம எதை சரணடையணும்னா, கோதுமை மாவால ஆக்கப்படுகின்ற பொருளை விட்டுட்டு கோதுமை மாவுலே சரணடையணும். அதான் உண்மை. அது மாதிரி இங்க எந்த தெய்வம் வந்தாலும் அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கெங்குதான் வருது? ஏதோ ஒரு பொருள், நிரந்தரமா ஒரு பொருள் இருக்கு, அதுல இருந்துதான் வருது. அதனால அவதாரம் எடுத்துட்டு வந்தவங்களை எல்லாம் ஆங்கிலத்தை என்னன்னு சொல்லுவாங்க? இன்கார்னேஷன். அப்படின்னா என்ன பொருள்? இறங்கி வந்தாருன்னு அர்த்தம். இன்கார்னேஷன்னா இறங்கி வந்திருக்காங்க.
அப்ப எங்கேயோ இருந்து இறங்கி வந்து வேற பொருளா காட்டப்படுது. இது அது இல்லை, டைரக்டா எந்த பொருள் அந்த பொருளை பற்றி இவர் சரணம் அடைந்து அந்த பொருளை பற்றி கொஞ்சம் விலைக்கு சொல்றாரு. ஒரு 5 வார்த்தைகள்ல சொல்றார். நிறைய இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் டேர்ம்ஸ் மாதிரி எழுதுங்க, பொருள்படுத்துங்க அப்படின்னு எழுதுனா அந்த இதில் இந்த 5 வந்திருக்கும். அது என்னன்னா படிப்போம். அகண்டம் ஒரு வார்த்தை, சச்சிதானந்தம் 2வது வார்த்தை, அப்புறம் அவான் மனஸ் அகோச்சரம், வாக்கு மனதுக்கு எட்டாவது அகோச்சரம்னா. ஆத்மானம் அகில ஆதாரம், இந்த ஆத்மாவுக்கு எது ஆதாரமா இருக்கோ எல்லாத்துக்கும் இந்த ஆத்மா தான் ஆதாரமா இருக்கு. ஆத்மானம் அகில ஆதாரம், அந்த மாதிரி ஆசிரியை அதிர்ஷ்ட சித்தையே நான் எடுத்துக்கொண்ட இந்த நூல் முழுமை பெறுவதற்கு ஒன்னே சரணடைகிறேன். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கணும். மொத்தம் அங்கேயே இந்த புக்கை பாருங்க, அங்கேயே என்ன சொல்லியிருக்கோம், 6 நம்பர் போட்டிருப்பாங்க. அகண்டமாக உயரணும் 1 நம்பர், சச்சிதானந்த வடிவினனும் 2வது நம்பர், சொல் மனங்களுக்கு எட்டாதவன் 3வது நம்பர், அனைத்து பொருட்களின் ஆதாரமுமாக இருப்பவன் 4, ஆத்மான்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டார். என்னுடைய விருப்பமானது ஈடற வேண்டும் என்பதற்காக சரணடைகிறேன். எங்க சரணடைகிறது? ஆத்மாவைத்தான் சரணடைகிறார். இந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் அகிலத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது. அதனால இப்போ இந்த சுலகத்தை சொல்லிட்டு அவர் தன்னுடைய பணிவை காட்டுற அதை எப்படி விலகி சொல்லியிருக்காங்க. அகண்டம், நம்ம கோபம் வந்தா கண்டம் கண்டமா வெற்றி வேண்டும், கண்டமா வெற்றிடுவோம். கண்டம்னா என்னது? துண்டு பீஸ் ஆகிறது, அதான் கண்டம். அந்த ஆத்மாவை பற்றி ஏதாவது ஒரு டெஃபனிஷன் கொடுக்கலாம்னு சொன்னா ஒரே ஒரு டெஃபனிஷன் தான் இருக்கு. அது சொல்லி புரிஞ்சிச்சுன்னா போதும், இப்பவே நாம மிச்சறிஞ்சிடலாம். அதுதான் என்ன வார்த்தை? அகண்டம், துண்டப்படாதது அகண்டம். அதான் இங்க சொன்னார், பகுக்க இயலாத வஸ்து, துண்டு பண்ண முடியாத ஒரு பொருள். எதை துண்டுபடுத்த முடியும் அப்படின்னா, எந்த ஒரு பொருள்ல உறுப்புகள் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கு அதுதான் துண்டு பண்ணலாம். ஒரு மனுஷனை துண்டு பண்ணா கை தனியா கால் தனியா அதெல்லாம் பண்ண முடியும், என்ன பிரிவு இருக்கு. அது அப்படி இல்லை. அதனால்தான் பகுக்க இயலாத ஒரு வஸ்து. உறுப்புகளுடன் கூடிய எல்லா வஸ்துக்களையும் உறுப்பை துண்டிப்பதன் மூலம் அழித்து விடலாம். இது அகண்டம், உறுப்பே இல்லை, அப்ப துண்டு பண்ணவே முடியாது. ஆத்மாவிற்கு உறுப்புகள் இல்லை. அதனால ஆத்மாவானவன் அழிவற்றவனாக விளங்குகிறான். நமக்கு புரிய வச்சுட்டார். ஆன்மா ஏன் அழிவில்லாதது அப்படின்னா நம்ம என்ன காரணம் காட்டலாம்? அதுக்கு துண்டு துண்டா பிரிவு கிடையாது, உறுப்புகள் கிடையாது, மொத்தமா இருக்கிற ஒரு பொருள், அதை துண்டு பண்ணவே முடியாது. கடல் நீரை இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் துண்டு பண்ணலாம்னு நினைச்சா துண்டு பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், எதையாவது ஒன்று போட்டு மறைப்பீங்க, அது அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லுவீங்க, ஆனாலும் அது எங்கேயும் தூங்கி சேர்ந்துக்கும். அதனாலதான் நம்ம ஒரு உதாரணத்தை வச்சுக்கொண்டோம். அகில ஆதாரம் ஆசிரியன்றார். ஆனா ஆத்மானும் அகிலம் ஆதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுதான் என்ன செய்யும்? துண்டு அழிக்கவும் செய்யும், சேர்க்கவும் செய்யும். எது? ஆன்மா. இப்ப நம்ம உதாரணத்துல பார்த்தா எதை சொல்லுவீங்க? நம்ம அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவோம். ரூம், ஹால். ஆதாரம் அதுதான். ஹாலானது நிறைய துண்டு பண்ணுது. துண்டு பண்ண என்னென்ன வரும்? அழகும் வந்துடும். ஆனா அது அழித்தா திரும்பவும் அது சேர்ந்துடும்.
அப்ப திண்டு ஆகிறதுக்கும் திண்டு சேர்றதுக்கும் ஆதாரமா எது இருக்குது? அந்த ஹால் தான். அதனால்தான் இங்க சொன்ன ஆத்மானா அசுரம் ஆதாரம் அப்படின்ட்டார். அடுத்து சச்சிதானந்தம் இரண்டாவது வார்த்தை. இந்த சுலோகத்தில் இருக்கக்கூடிய 5 வார்த்தையும் நம்ம இப்போ விவரிச்சு பேசிடலாம். ஏன்னா இதை வச்சுதான் பின்னால் பேச போகும். சத்து சித்து ஆனந்தம் நமக்கு ஏற்கனவே தெரியும். சத்துன்னா என்ன, சித்துன்னா என்ன, ஆனந்தம்னா என்ன, ஒவ்வொன்றா பார்ப்போம். சத்து என்னவா இருக்கும்? சத்துன்னா என்ன? உண்மைங்கிறத விட சத்துன்னா இருக்கிறது. ஆமா, எக்ஸிஸ்டன்ஸ். அது இல்லாம இல்ல, எப்பவுமே இருக்கிறது. நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு காணும். தூண்ட நேற்று அத்தனை வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. அது எப்பவுமே இருக்குது. அதனாலதான் ஏதாவது ஒரு பொருள் உற்பத்தி ஆச்சுன்னா அது என்னவா மாறும்? நாளை பின்ன காணாமையும் போகும். உற்பத்தியான ஒரு பொருள் இல்லாம பொருளும் உண்டு. அதுக்கு பேரு தான் க்ஷீணம், அழியுது. இப்ப நீங்க ஒரு ஆளை இன்னைக்கு பார்த்தீங்க, அடுத்த நாள் அதே ஆளை பார்க்குவீங்க. நீங்க இப்ப அதே ஆளை தான் பார்த்தீங்களா, வேற ஆளை பார்த்தீங்க? என்ன கேள்வி இது? இவங்க நேற்று வந்தாரு, பார்த்தேன். இன்னைக்கும் வந்தாரு, பார்த்தேன். இவங்க தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு வேலை நடந்திருக்கு, இதுல நிறைய வேலை நடந்திருக்கு. நேற்று பார்த்த இவங்க அல்ல இவரு. அப்போ வளர்ந்தாச்சு. இப்படி ஒரு பொருள் வளர்ந்து மாற்றத்துக்கு உருவாகுது, மாற்றம் ஆகிக்கொண்டே போறது. இந்த மாற்றம் எப்ப நம்ம கண்ணுக்கு தெரியும்? கொஞ்ச காலம் பார்க்காம இருக்கணும். ஒரு 15 வருஷம் பார்க்கலன்னு வைங்க, திடீர்னு ஒரு நாள் பாருங்க, என்ன ஆகும்? இன்னும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறா. தினமும் பார்த்துக்கிட்ட ஆள் ஒரு நாள் நீங்க சொல்ல மாட்டான். ஆனா அவன் இப்படிதான் இருக்கான், ஒன்னும் மாற்றம் இல்லையே அப்படின்பான். ஏன் தெரியல. சோ நாம பார்க்கிற ஒரு பொருள் மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனா இறப்புன்னு வந்தனால அதுக்கு இறப்பும் வந்து. சக்திக்கு என்ன பேர் சொல்ல போறாங்க? பிறப்பற்றவன். அப்படின்னா அவன் சாக மாட்டான்னு அர்த்தம். சத்து இரண்டாவது பொருள்ல பாருங்க, பிறப்பற்றவன், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், நிலை பெற்ற வடிவினன். இத நம்ம 3வது பொருளா படிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையில அந்த 3வது பொருள் எது? நாம சொல்ல இந்த சத்து, அந்த அகண்டம், அந்த பொருள் எல்லாம் படிச்சு இப்ப விளக்கி சொல்லுங்க. எல்லாம் எது? ஆன்மான்னு 3வது பொருளா தான் சொல்லும். அது ஆன்மான்னு. அது எது? அதுவும் 3வது பொருளா தான் பிரம்மன்னு சொல்றோம். நம்மளை பற்றி நாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி 3வது பொருளா? எவ்வளவு விஷயம் பார்த்தீங்களா? நீ யாருனா அப்படின்னு கேட்டா தன்னை பற்றி சொல்றாரு அவரு. வாங் மனஸ் அகோச்சரம், நான் வாக்குக்கு மனதுக்கு எட்டாத பொருள் நான், எங்கும் உதவன் நான் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அந்த சத்துன்னா அது இன்னும் உதவாது அப்படின்னு 3/4 சொல்றோம். அதுதான் நாங்க அது கடைசியில சொல்லுவார். அதனாலதான் இந்த வேதாந்த சாரத்துல எல்லாரும் விலகி சொல்லிட்டு கடைசியில இப்படிதான் இருக்காது, ரொம்ப ஆனந்தமா இருக்கேன்னா அப்படிப்பட்ட பொருள் தான்டா நீ, அது வேற யாருமே நீதான் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு எத்தனை மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. ஆனா இத படிக்கிறப்ப ஆரம்பத்துல நமக்கு உண்மையிலே பல பேர் சொன்ன டஃபா தான் இருக்கும். ஆனா அதுதான் இன்னொரு ஆனந்தம் தரும். அதுதான் இங்க சொன்னார். சத்து அப்படின்னா பிறப்பற்றவன், எப்பொழுதும் உள்ளவன், நிலை பெற்றவன். அதுக்கு சித்து, சச்சிதானந்தம்னார்ல, சித்துன்னா அறிவு வடிவானவன். இதுக்கு இன்னொரு பேர் வச்சாங்க, அறிவு வடிவானவன் சொல்லி. அறிவுன்னு மட்டும் வச்சா வேற பொருளா கூட ஆயிடும்.
அதான் பக்கத்துல ஒரு வடிவம் கொடுத்து இன்னொரு வார்த்தை கொடுத்தா பாருங்க, சான்ஸ்கிரிட் வார்த்தையாது சைத்தன்யம், சைத்தன்ய வடிவானவன் அப்படின்ற ஒரு வார்த்தை. சைத்தன்யம்னா என்னது? சித்துல இருந்து சத்து சித்துன்னு சொன்னோம். சித்துல இருந்து வந்த ஒரு நவுன் சைத்தன்யம். சைத்தன்யம்னா அப்படின்னு சொல்ல உயிரிழவுன்னு சொல்ல முடியாது. நல்ல சிந்தனை வந்து பார்த்தோம்னா சித்தன்னா அறிவு இல்லை. அறிவு என்ன? எத்தனையோ விதமான அறிவு வந்துடும். இது எந்த அறிவு? இந்த அறிவை தெரிஞ்சு வந்தாங்க அதுவா இதுவா? இது அந்த அறிவு அல்ல. சைத்தன்யம்னால எந்த அறிவுன்னா எல்லாத்தையும் அறிவு கொண்டிருக்கிறான் பாருங்க, அவங்க அறிவு. சுயம் பிரகாசம், சுயம் அறிவு, நான் நானா இருக்கேங்கிற அறிவு அதுதான். அதனால சத்து எப்படி அழியாதோ, சத்துங்கிற பொருள் எப்படி எப்பவுமே இருக்குமோ, அது மாதிரி சித்து அப்படிங்கிற அறிவும் கூட தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு கம்முன்னு இருக்கான். இதைத்தான் சிவபுராணத்தோட சொன்னோம், அடிக்கடி சொல்லுவோம். என்னன்னு? சிவபுராணத்துல அந்த சிவனுக்கு அறிவு கிடையாது, சைத்தன்யம் தான் இருக்கு. அதனால என்னன்னு சொல்றோம்? ஆமா, எஞ்ஞானம் இல்லாத இந்த பெருமானே மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அந்த மெய்ஞானமாகி மிளிர்ந்து பாருங்க, அந்த மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் தான் இந்த சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்தை ஏதோ ஒரு பொருளுடைய அறிவு அல்ல. எந்த பொருளுடைய அறிவு? தந்த அறிவு, தனக்கு தானே இருக்கின்ற அந்த அறிவு. அது இப்ப நமக்கு இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்க. அந்த தன் அறிவுன்னு சொல்றோம்ல, அது இப்ப நமக்கு உண்டா இல்லையா? உண்டு. பாருங்க, தன்னறிவு கொண்டவங்க கூட விஜயகாந்த் வருவாங்க. ஒருத்தமே உண்டுன்றாரு, எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு. நமக்கு ஞானம் வரலையே சாமி, அவங்க ஒன்றும் புரியலையே சாமின்னா. ஏன் புரியல? இந்த தன்னறிவு, இந்த சைத்தன்யம் நமக்கு இருந்தும் கூட நாம இன்னாலும் நமக்கு புரியாமலே இருக்கு. யாரும் ஏற்றுக்கல. நாம ஐடி பண்றது என்னன்னா, நானே ஐடி பண்றத விட்டுட்டு வேற ஒரு பொருள் இதுதான் நான் அப்படின்னு நீங்க மாற்றி சொல்லிட்டீங்க பாருங்க, அங்கதான் நம்ம மாறிட்டோம். இந்த உண்மையதான் எவ்வளவு அழகா சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதான் அந்த விஷயம் தெரிஞ்சா, அதனாலதான் இங்க சொன்னார், அந்த அறிவெல்லாம் விட்டுட்டோம்னா சித்து என்கின்ற தானே தன்னை அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த சைத்தன்யமாக நம்ம இருந்தோம்னா அது எப்படி இருக்குமா? எஞ்ஞானம் இல்லாத இந்த பெருமானேன்னு சொன்ன மாதிரி அடுத்து சத்து சித்து ஆனந்த ரூபம். அதைதாங்க சொல்றார். ஆனந்த அப்படின்னா சிறிதளவு கூட துக்கம் அற்றவன். ஏன்னா ரெண்டாவது பொருள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதாங்க நமக்கு துக்கமே. இது இல்லையாது எல்லையற்ற ஆனந்த வடிவானவன். எல்லை வகுக்க முடியாது. ஏன்னா மொத்தமா அவன் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு இங்கே போய் எல்லை வைக்கிறது. மூணாவது சொல்றார். மூணாவது என்னன்னா, எந்த கருவியும் லிமிட்டா தான் இருக்கு நம்ம கிட்ட. அளக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வீட்டை அளக்கணும், எந்த பொருளை வச்சு கொண்டு வீட்டை அளக்கலாம்? டேப்பு. எத்தனை அடி டேப் இருக்கணும்? 30 அடி 100 அடி இருக்கணும். ஒரு ஊர்ல ஒரு தெரு நீளமா ரவுண்ட் முழுவதும் அளக்கணும், எந்த டேப்பையும் அளக்கலாமா? அந்த விடாது. அப்ப அளவுகள் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து ஒரு ராஜ்யத்துல அங்கே போறாங்க, அது எவ்வளவு தூரம் அளக்க எதை கொண்டு வருது? அப்ப ஒவ்வொரு அளவைக்கும் ஒவ்வொரு விதமான கருவி இருக்கு. நம்ம வீட்டையும் கொஞ்சம் கருவி இருக்கு, அளக்கிற கருவி. ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன்னு அளக்கிறது நம்மகிட்ட ஒரு கருவி இருக்கு.
என்ன கருவி? மனம் மட்டும்தானா? கண்ணுதான் முதல். அவனை பத்தி கண்ணால பாக்கலாம். ஒருத்தனுக்கு பிடிக்கவே ஒருத்தனுக்கு பிடிக்கல, என்னமோ டவுட்டா இருக்குங்கிறான். ஒருத்தன் இல்ல நல்லவனாதான் தெரியுதுங்கிறான். கண்ணுதான் பார்த்துட்டு மாத்தி மாத்தி பேசுது. இப்போ அதனாலதான் வள்ளுவர்னு சொன்னாரு, எனக்கே தெரியலடா, நீ யாரையாவது பழகணும்னு நினைச்சா நல்லா யோசனை பண்ணி பழகு, குணம் உள்ளவனா குணம் இல்லாதவனான்னு கண்டுபிடிச்சு அப்புறமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அப்படின்ட்டு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றும் நிலை நாடி மிக்க குரல் நட்ப. திடீர்னு கண்ட அழகா இருக்கான், இவன்ட்டு நம்ம நட்பு வச்சுக்குவோம். அவங்க சொன்னா வெளியே தான் அழகா இருக்கான், உள்ள வர மாதிரி இருக்கான், இப்படி ஆயிடும். அதனாலதான் நம்ம கிட்ட இருக்கிற கருவியில இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல சத்து சித்த ஆனந்தம், இத தொட்டு பார்க்கறதுக்கு இது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி பார்க்கறதுன்னு தொட்டு பார்க்கறதுக்கு நம்ம கருவியை ஏறி விடுறோம். நம்ம இருக்கிற கருவி என்னன்னா கண்ணு காது மூக்கு புலன்கள் 5, பொறிகள் 5, அந்த கரணம் இந்திரியங்கள் 5, அந்த கரணம் 4, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதெல்லாம் வச்சுக்கொண்டு கருவி பெறலாம். நீ போய் அந்த ஆன்மை எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சோம்னா அது போகுது. போய் பார்த்துட்டு அவன் எனக்கு இவ்வளவுதான் போக முடியுது, அப்ப கண்டுபிடிக்க முடியலன்னு தீங்க முடியுது. அதான் இங்க சொல்ற நம்முடைய சொல்லுன்னா வார்த்தை. இப்ப ஒருத்தர் அனுபவிச்சுட்டான் சைத்தன்யத்தை, அப்பா கண்டுபிடிச்சிட்டயா, நிம்மதியா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு, இதுவா இவ்வளவு நாள் கண்டுபிடிக்காம இருந்தேன் ஆஹா அப்படின்ட்டு உக்காந்துருக்கான். உலகம்லாம் அவனுக்கு இப்ப எப்படி இருக்கும்? இந்த திருஷ்யம், உலக பொருட்கள், சொந்தம் பந்தம் காசு பட்டம் பதவி மோகம் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் அவனுக்கு இப்ப எப்படி இருக்கும்? அனாவசியமா இருக்கும், தேவையே இருக்காது. ஏன்னா அதை விட பெருசவன் அனுபவிச்சுட்டு இருக்கான்ல அப்படின்னு ஒருத்தன் பக்கத்துல வந்து எனக்கு எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது, இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய சுகம் எல்லாம் இருக்கு, இவ்வளவு சந்தோஷம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு சும்மா இது கட்டாந்தலையில உட்காந்து ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிறிய, எப்படி கொஞ்சம் எனக்கு சொல்லு அப்படிங்கிறான். இவர் பாக்குறாரு, சொல்ல முயற்சி பண்றாரு, சொல்லிட்டு வாரு சொல்றதுக்கு பாக்குறாரு. இவன் தான் வருது, எந்த வார்த்தையை போடுறதுன்னு தெரியல, தம்முன்னு நிற்கிறான். நீ சொல்லு அப்படிங்கிறான். வார்த்தையை வரமாட்டேங்குதியா, சொல்லு கடங்காரு. அப்போ சொல்லுக்கு இடம் தர மாட்டேங்குது, வார்த்தையே இல்லைங்க. அது அந்த அனுபவத்தை எடுத்து சொல்ல, அதான் சொல்லு. அப்புறம் மனம், இந்த மனசுக்கு கூட எட்டாது போன்றவை 5 புலன்களின் மூலம் ஏற்படும் அனுபவங்களை மட்டுமே விவரிக்க முடியும். இது எல்லாமே இந்த சொல்லு மனசெல்லாம் 5 புலன்களால உலகத்துல என்னென்ன அனுபவங்கள் பட்டோமோ அது மட்டும்தான் விவரிச்சு சொல்லும். அப்படி இருந்தது. ஏதோ ஒரு நெத்தியா இருக்காமல இவ்வளவு கணத்துல, அதுல உட்காந்து எந்திரிச்சோம்னா சூப்பரா இருக்குதுங்கிறாங்க. இது ஸ்பர்சத்துல இருந்து நமக்கு ஆனந்தம் வரக்கூடியது. அனுபவிச்சுட்டு வச்சேன், இதை வாங்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அது எந்த புலன்கள் மூலமா இதை அனுபவிச்சு ஆனந்தப்பட்ட மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றோம்? தொடு உணர்ச்சி, ஸ்பர்சம். அதே மாதிரி கேட்கறது ராகம், இந்த ராகம் கேட்டா அப்படியே ஆனந்தமா இருக்கு, இதையும் நீ கேட்டு பாருங்க, அது காது மூலமா வரக்கூடியது. இப்படி எல்லா சமாச்சாரமும் இன்னொருத்தனுக்கு நாம அதை எழுதி சொல்ல முடிகிறது. காரணம் புலன்கள், அதை தான் நீ சொல்றார். கிரகிக்கத்தக்கவே ஆகும் புலன்களின் மூலமா. ஆன்மா புலன்களுக்கு எட்டாதவனாக இருப்பதால், ஆனா இந்த ஆன்மாவை மட்டும் இந்த புலன்கள் போய் பிடிக்கலாம்னா போக முடியல, எட்டாது. நம்முடைய அகராதியில அவனை விவரிக்கத்தக்க சொற்கள் இல்லை, எந்த சொல்லும் அங்க வராது. நம்முடைய எண்ணம், அந்த எண்ண கோஷம், எத்தனையோ எண்ணங்கள் இருக்கிற தாட்ஸ், ஆசைகள்னு சொல்லலாம், எண்ணங்கள்னு சொல்லலாம்.
அவனை கிரகிக்கத்தக்க எண்ணங்களும் இல்லை. எனவேதான் உபனிஷதங்கள் அவனை உபனிஷத்துல தைத்திரிய உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கு. அதுல சொன்ன யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே சொல்றார். அப்ராப்ய மனசா சக கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. யாரை அடைய விடாமல் மனமும் வாக்கும் திரும்புகின்றனவோ அவரே இறைவன் ஆவார். இந்த இறைவன் ஆவார்னு சொன்ன அதுதான் ஆன்மா. யாரை இந்த மனசு சித்தம் புத்தி வாக்கு இதால அடைய முடியாம தீர்வு வந்துருமோ அந்த பொருள் தான் ஆன்மா அப்படிங்க. வேகத்திலேயே ரொம்ப வேகமானது எதுங்க? மனம். மனதை விட வேகமானது காற்று கிடையாதா? காற்று காற்று விட மனது. மனசோட வேகமானது ஒண்ணு இல்லையா? திடீர்னு ஒண்ணு இருக்குதா? ஓ, அதுதான் வேகமானதா? அது எல்லாரும் கூட்டி சேர்ந்து அந்த பஞ்சபூதங்களையும் சேர்ந்து நான் தான் வேகமானவன். ஆகாசமும் வேகமானதுதான், மனசு வேகமானது, காற்றும் வேகமானது, வாயு, ஆகாசம் வாயு, அப்புறம் இந்த மனசு எல்லாம் வேகமானது. நான் என்னை விட யாராவது முந்தி போயிடுவாங்களா பாக்குறேன் அப்படின்னு நான் கிளைக்கிறது வேகமா போறேன் பாக்குறேன். மனசு வேகமா போச்சு. எண்டுல போய் நின்னா அங்க வேகமா ஒரு வந்து நிக்கிறான். அட நீ வேகம் வந்தேன்னா நான் உன்னோட முன்னாடி இருக்கேன். ஆனா என்னோட வேகமாக இருக்கேன். இது நான் தெற்க போய் பாக்குறேன் அப்படின்னு தெற்க ஓடி போனான் மனம். தெற்க அங்கேயே வந்து உட்காந்துருக்கான். நீ எப்படி கிளைக்கு யோசிக்க இங்க வந்த? உனக்கு நான் இங்க இருக்கேன்ல அப்படின்னு. அப்போ இந்த மனசு போகிறது வருதுன்னு இருக்கு. அது அதை விட முன்னாடி எப்படி போனான் புரியுதா? எப்படி அவசியம் போக முடியுது? யாரோ ஒருத்தன் எவனோ அவன் போய் இருக்கான்னு சொல்லி எனக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு கேட்கிறான்ல, அந்த ஆள் யாரு? அதேதான். இவன் போறல, அது எப்பவுமே இருக்கான் எல்லா இடத்துலயும். அப்ப இவன் போய் பார்த்தா அவன் ஏற்கனவே இருக்கான்ல, அது எல்லாம். அதுதான் இது. எங்க நேர்ந்த ஒரு பொருளுக்கு வேகம் ஜாஸ்தி, அவன் போய் தான் வேகத்தை காட்டணும்னு இல்லை, எங்குமே இருக்கிறதுனால எங்க போனாலும் அவனை தொட முடியும். அதுதான் இங்க சொல்றாரு. அதனாலதான் சொல்லுக்கு அடங்காததுன்னு ஏன் சொல்லணும்னா விவரிக்க முடியாது. ஏன்னா இந்த சமுத்திரத்தை பார்த்து மலைச்சு போய் நிற்கிறான் குழந்தை. வீட்டுக்கு வந்து எக்ஸ்கர்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து கதையை பார்த்தியா? சமுத்திரம் பார்த்தேன், இவ்வளவு பெருசா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப பெருசுமா அப்படின்னா. பெருசுன்னா எவ்வளவு பெருசு அப்படின்னா காட்டுன்னா அவன் கையை நீட்டி காட்டினா எவ்வளவு பெருசுன்னு. இவ்வளவுதானா? இல்லைன்னா இதோட பெருசு. ஏன்னா அவன் பார்க்க நினைக்கிறான், சரி இந்த அளவு கிடையாது, இன்னும் பெருசு அப்படின்னு அப்படியே கையை காட்டுறான். கை பின்னால போயிட்டு அதுக்கு இதுக்கு முன்னால போக மாட்டேங்குது. இது இவ்வளவு பெருசுன்னு என்னடா அப்படின்னா, அது எவ்வளவு பெருசுன்னா அந்த பெருசை பெருசு பெருசு சொல்றானாமா. அது பெருசு அப்படின்னு ஒரு மணி நேரம் இருக்கேன் அந்த விஷயோட பெருசுன்றான் கடைசியில. அவ்வளவு பெருசு அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? பெருசை பார்த்தா பரம்பொருளே பெரிய பொருளுங்கிறா தாய்மானவர். இந்த பரம்பொருளுக்கு ஒரே ஒரு வார்த்தைகளை அனோரணியான் மகத்தோ மகியான் ஆத்மாசே ஜந்தோ நிகிதோ குஹாயாம். அணுக்கும் அணுவா இருக்கு, பெரிதுக்கும் பெரிதாக இருக்கு. எப்படி சொல்றாரு பாருங்க. பெருசா இருக்கிற ஒரு பொருள் தாங்க அணுவாகவும் இருக்குது. இந்த ரெண்டு பொருள் எங்க இருக்குதான்னு கேட்டா அவன் சொல்ற நிகிதோ குஹாயாம். நம்ம கிட்ட கண்டமா இருக்கிற இந்த பிண்டத்துக்குள்ள இதயத்துக்குள்ள அவன் இருக்கான். அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? ஹாலை பெருசா பாதித்து சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னா வீணுக்குள்ள அவனும் ரூமனு இதுதான் என்கிட்ட இருக்கு உள்ள அப்படின்னு சொல்ல வரான். அதான் நிகிதோ குஹாயாம்னா. அதான் சொல்றாரு, நைவ வாச்சா ந மனசா பிராப்தம் சக்கியோ ந சக்ஷுஷா.
வாக்கினாலோ மனத்தினாலோ கண்களாலோ அந்த இறுதி உண்மையை அடைய இயலாது. கட்டோபனிஷத்துல யமதர்மராஜா நஜீவனுக்கு சொல்றார், நீ கேட்கிறியே அந்த ஆன்மாவை பத்தி, அது நீ நினைக்கிற மாதிரி கண்ணாலையும் வாக்காலையும் பார்க்க முடியாதியா அப்படின்னு. இப்ப எதால பார்க்க முடியும்னு சொல்லி நான் அதால பார்த்துக்கிறேன். சின்ன பையன் எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. நீ சொல்ற நான் கிரகிச்சுக்கிறேன்னு சொல்றாரு, கிரகிக்கிறேன் என்னால முடியும் அப்படின்னு. ஆக இந்த ஆன்மாவை பற்றி பேசப்படுகின்ற பொழுது அதை பற்றி விவரிக்கிறாங்க பாருங்க. அதை நம்ம உக்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சு இது எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தாலே அது கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். அதுவே ஒரு வகையான தியானம். இதை கண்டுபிடிக்கிற தகுதி யாருக்கு வருதுன்னா, வெளியே இங்கே ஓடி போய் வரல, ஒரே இடத்துல உக்காந்து இது பெருசானா எப்படி பெருசு, இது மாறாதுன்னா எப்படி மாறும், மற்றதெல்லாம் மாறுதுன்னா அதுக்கு வயோதிகம் வரும், இறப்பும் வரும், பிறப்பும் வரும். அப்ப மாறுதுங்கிறப்ப அது கண்டமா இருக்கும், அது லிமிட்டடா இருக்கும். மாறாதது எங்கும் இருக்கும், எப்படி இருக்கும், நிலைச்சி இருக்கும்னு சொன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும். இப்படி நம்ம சிந்தனை பண்ணால நம்ம யாரும் கண்டுபிடிச்சோம். அப்படி கண்டுபிடிச்சவங்கள தான் எத்தனை பேர் மகான்கள், வள்ளலார் ஒருத்தர், ரமணர் ஒருத்தர், புத்த பெருமானம் இப்படிதான் அலைஞ்சு பார்த்து கடைசியில சலிச்சு போய் என்ன பண்ணாரு, எங்க உட்கார்ந்தாரு, ஒரு மரத்தடியில அசையாம உட்கார வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போறது ஒரு உண்மை, பெரிய உண்மை. ஜீசஸும் இந்தியாவில் வந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் உண்மையை கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா பாருங்க, நானும் போது அசையாம உட்காரணும், அப்பதான் அசையாத பொருள் நமக்குள்ள வந்து பார்க்கும். அதைத்தான் இங்க சொல்ல வர்ற. 4, இந்த உலக படைப்பும் இருப்பும் அறிவும் ஆத்மாவினாலேயே ஏற்படுவதால் அவன் எல்லா பொருட்களுக்கும் மூல ஆதாரமாக விளங்குகிறான். ஆத்மானம் அகிலம் ஆதாரம். முதல் சுலகத்துல ஒண்ணு இருக்குல்ல, அதான் 4. ஆத்மானம் அகிலம் ஆதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரம். ஏன்னா அதுக்குள்ள இருந்து கொண்டுதான் அழியவும் செய்யுது, பிறக்கவும் செய்யுது, வளரவும் செய்யுது, எல்லாம் செய்யுது. அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எல்லா பொருளுக்கும் மூல ஆதாரம். இப்போ நாம தானே பேர் வச்சோம், ஹாலா இருந்துச்சு அப்படியே விட்டுக்கணும். நமக்கு ஒரு ஆசை, ஒரு பூஜா ரூம் வைப்போம்னு ஒன்று லிமிட் ஆக்கிட்டோம். எதை லிமிட் ஆகாத ஒரு பொருளை என்னத்தையோ பண்ணி லிமிட் ஆக்கி ரூம் ஆக்கிட்டோம். ரூமா விட்டுருந்தா ஆன்மான்ற பேர்ல நின்று இருக்கோம். அதுக்கே நம்ம ஒரு நாமகரணம் தூக்கிட்டோம். என்னன்னு பூஜா ரூம்னு. அப்பா பூஜா ரூம்னு சூட்டினவங்க என்ன ஆயிடுச்சாங்க, அந்த ஆன்மாவுக்கு இப்ப என்னாச்சு, பிறப்பு வந்துச்சு. என்ன பிறப்பு? பூஜா ரூம் என்ற பிறப்பு. கொஞ்ச நாள் பூஜா ரூம்ல இன்னும் பொருள்கள் எல்லாம் வச்சு அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். வேண்டாம் பூஜா ரூம் இந்த மாற்றி வேற ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு கிச்சன் ஆக்கிடலாம்னு பூஜா ரூம் எல்லாம் கலட்டி கிச்சன் ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு, பூஜா ரூம் என்னாச்சு, காணாம போச்சு. பூஜா ரூம் காணாம பண்றதும் பூஜா ரூம் ஆக்குறதும் எது ஆதாரமா எது இருக்குது? அதான் அந்த ரூம், அதான் அகில ஆதாரம், ஆத்மானம். அந்த ஆன்மாவில தான் ஆதாரமா இருக்கு. இதைத்தான் சொன்னார். இத பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, எல்லாம் என்கிட்ட இருந்துதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வாங்கிட்டு வாழ்றாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன். அப்படின்னா ஒரு ஹால் பல ரூம் ஆயிருக்குன்னு வைங்க, ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கு இடையில என்ன கேப் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு நூல் கோக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஹால் தானே, அதனால சேர்ந்தே இருக்கிறான். அது 7வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகமா பகவத்கீதையில சொல்றார். மயி சர்வம் இதம் புரோத்தம் சூத்திரே மனிதனாய்வ. மணி இந்த மாலை இருக்கு பாருங்க, இந்த மாலை தனியா ஒரு மாலையை பிடிச்சா அது ஒன்னா ரெண்டா? ஒரு மாலை போட்டுக்கோமே, வித்தியாச மாலை இப்படி கையில காட்டினா அது ஒரு மாலையா 2 மாலையா? ஒரு மாலை.
இந்த மாலைன்னு சொல்றது தனித்தனி என்ன முடியும்? ஒவ்வொரு மணி இருக்குல்ல, அந்த மணி தனித்தனியாவா இல்ல ஒரே மணியா? தனித்தனி மணி. எல்லா மணியும் சேர்ந்து ஒரு மாலையா இங்க கோக்கப்பட்டு அவர் கையில இருக்குது. எதாவது கோக்கப்பட்டு எப்படி ஒன்னா செஞ்சது? அப்ப அந்த நூல் தான் எல்லா மணியும் சேர்த்து வைக்குது. அப்படின்னா இதைத்தான் சொல்றார், பிரிஞ்சு கண்டமா இருக்கிற எல்லா பொருளும் என் மூலமா கோக்கப்பட்டது, நான் எல்லாத்தையும் இருக்கேன்னு அர்த்தம். அப்ப எதுவுமே என்னை விட்டு எழல, என் கூட தான் இருக்கான். ஆனா அவன் நினைக்க வேண்டாம், நான் என்னை விட்டுட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இருக்கான். சாமியை கூப்பிடு அப்படின்னு சொன்னா எப்படி கூப்பிடணும்? சாமியை வெளியே போய் நின்று சத்தமா கூப்பிடணுமா, மொட்டை மாடியில போய் கூப்பிடணுமா, இல்ல ரூம்குள்ள இருந்தா சத்தமா கூப்பிடணுமா? கேட்காத, என்ன பண்றது? சாமி எங்க இருக்காருன்னு ஒரு ராஜா கேட்டாரு. அதுல ஒரு பக்தன் சொன்னான், அது எங்கேயும் இல்லைங்க, கூப்பிட்டு தூரத்துலதான் இருக்காரு. எவ்வளவு தூரம்? கூப்பிட்டு தூரம் என்ன தெரியுமா? சத்தம் போட்டு கூப்பிட்டா எவ்வளவு கேட்கணுமா அவ்வளவு சொல்லிக்க. அப்படியா, எனக்கு இவ்வளவு நாள் தெரியல, எங்க கூப்பிடு அப்படின்னு சொன்னா இவர் நினைச்சிட்டாரு வெளியே போய் சத்தம் போட்டு கூப்பிட தூரம் தான் கூப்பிடு தூரம் இல்லை. நீ ஆண்டவன் எங்க இருக்கான்னு நினைச்சு கூப்பிடுறியோ அதுக்கு பேர் தான் கூப்பிடு தூரம். ஒரு அம்மாவுக்கு இது புரியல, கஷ்டப்பட்டுட்டே இருந்தா, மானம் போகுது, துவாரகையில இருக்காரு அவரு, இவரை காப்பாத்துறவரு. ஐயோ அவர் அங்கெல்லாம் இருக்காருன்னு கூப்பிடுறான். எங்க இருக்காருன்னு கூப்பிடுறான், துவாரகை பாலா அப்படின்னு சத்தம் போட்டு. இங்க சத்தம் எப்படி அங்க கேட்கும்? துவாரகை பாலா துவாரகை பாலான்னு கூப்பிடுறா. இவன் உச்சிட்டே இருக்கான். அது எங்க கேட்குது? வர மாட்டேங்கிறான். ஐயோ வர மாட்டேங்கிறாருன்னு திடீர்னு ஒரு பிளாஷ். அது என்ன துவாரகையில தான் இருப்பானா? அவனே ஜீவியில சொல்லியிருக்காள் மனிதன் ஆகுவான்னு. அதனால மயு சர்வமுகம் புரோட்டம்னு சொல்லியிருக்காருல்ல, அதனால என் உலகத்திலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, விஜய கமல வாசா, இதயத்துல வாசம் செய்கின்றவனே. இப்ப எவ்வளவு தூரம் இருக்காரு? ட்ரெயின் ஏறி பிள்ளைங்க ஏறி வர வேண்டியது இல்லை, இங்கே இருக்கான்னு கூப்பிட்டா உடனே வந்துட்டார். அதைத்தான் நம்ம சொல்றோம், ஆண்டவனை ரொம்ப தூரம் இருக்கிறதா சத்தம் போட்டு கூப்பிட்டா ரொம்ப தூரம் இருந்து வர்றதுக்கு நேரம். இங்கேயே இருக்கான்னு இப்பவே கூப்பிட்டா போதும், நினைச்ச மாற்றத்துல வரக்கூடியது. அதனாலதான் எல்லாருமே சொல்லுவாங்க, நாராயணன் கூப்பிட்டான்னு வருவான், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான்னு சொன்னேன். இந்த வைகுண்டத்துல இருக்காரு நாராயணா அப்படின்னு இங்க கூப்பிட்டா அவங்க ஆளு கேட்குது, அவ்வளவு கூடா இருக்கு, ஓடி வராது கூப்பிட்டியாமல அப்படின்னு. ஒருவேளை இந்த நம்ம புராணங்களே இருக்கு, அவன் உண்மையே நாராயண கூப்பிடுறியா, அவன் பையன் ஒருத்தா இருக்கான், ஆமா அவனை கூப்பிட்டுருக்காரு. நாராயணன்னு சவுண்டு கேட்ட உடனே இன்னதான் கூப்பிடலன்னு ஓடி வந்தார். ஏமாதிரியா இருக்காரு பாருங்க, யாரும் கூப்பிடறான்னு கூட கண்டுக்காம கூப்பிட்ட பிறகு ஓடி வர பகவான் அப்படி ரெடியா இருக்கார். இதைத்தான் சொல்றார். அஞ்சாவது ஒண்ணு இருக்கு கடைசியில, நம் ஆத்மாவாக உள்ள பரம்பொருளானது, இந்த வார்த்தை பார்த்தீங்களா, நம்ம சொல்ற ஹாவும் ரூமும் ரெண்டும் கலந்து பேசுறாரு பாருங்க. இதுக்கா எப்படி? நம் ஆத்மாவாக உள்ள பரம்பொருளானது, பரம்பொருங்கிறது இங்க என்ன? நம்ம ஆத்மாவாக அப்படிங்கிறது என்ன? ரூமு. அத்வைத வேதாந்தத்தில், இந்த அத்வைத வேதாந்தத்துல ஆத்மா பரமாத்மா என்னும் இருவரும், ஆன்மான்னாலும் சரி பரமாத்மான்னாலும் சரி ஒண்ணுதான், அல்லது ஆத்மா பிரம்மன் அப்படின்னு சொல்லிக்குங்க. என் இருவரும் வேறுபாடு அற்றவர்கள், ஒருவரே என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இது 5. இனி இந்த மங்களாச்சரணத்துல 6வது கடைசியில் சொல்றார், நூலானது எந்த தடையுமின்றி நிறைவு பெற வேண்டும் என்னும் அவருடைய விருப்பமானது ஈடற வேண்டும் என்பதற்காக ஆன்மாவை சரணடைகிறார்.
இதுதான் நம்ம யாரை சரணடையணும் எப்பவுமே அப்படின்னா நம்ம ஆன்மாவை நம்ம தினமும் எல்லா சமயத்திலையும் ஆன்மாவை சரணடைஞ்சுதான் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்துட்டு இருக்கோம். எப்படி சொல்லுங்க? நீங்க செய்வீங்க, அதை நல்லா கண்டுபிடிச்சு பாருங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் எந்த தடை வந்தாலும், துக்கம் வந்தாலும், நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும், நீங்க அந்த ஆன்மாவிலே சரணடைஞ்சு உங்களால வார்த்தைகள் பேசப்படுகிறது. அது என்ன? அப்படி இல்லை, வேற இது இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க அதுதான் பாவம் இல்லையா, அவன் மேல போய் பாரத்தை வைக்கிறீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம், ஏன்னா நம்ம முயற்சியெல்லாம் அவ்வளவுதான் தண்ணி ஆகி போச்சுன்னு வைங்க. இப்பதான் அதை சொல்லுவோம். இதுதான் அவன்கிட்ட சரணடைகிறது. ஐயா எல்லாம் ஒஞ்சேரி, நான் என்ன பண்ண முடியும், உன்கிட்ட சரணடை, நீ என்ன செய்ய செஞ்சுக்கோ அப்படின்னா அவன் சரண. எல்லா வகையிலையும் முதல் யாரையாவது சந்திச்சு அவங்ககிட்ட பேசி எப்படியாவது சக்சஸ் பண்ணிட்டு வரேன்னு 4 பேரை கூட்டி போகலாம். வீட்டு மாதிரி உட்காந்து பேசுவான். ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்க, ரிட்டர்ன் வரப்ப பேசுவாங்க. என்னன்னு நாம நினைச்சோம், அதெல்லாம் அவன் ஜெயில என்ன பண்ணுறது, எவ்வளவு சமாதானமாச்சு பாருங்க. முதல்ல அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க, மீட்டிங் போட்டு பேசி அவன் இப்படியாவது கரெக்ட் பண்ணி நம்ம உடம்பு கொண்டு வந்த அவன் நினைச்சு போறான். கொண்டு வர முடியலையா, அல்ல அவன் ஜெயிலு. இதுதான் சரண்கள். இந்த நூலை எழுதுறத கூட எதுக்கு சரண் அடைகிறாருன்னா, ஐயா கஷ்டப்பட்டு விலைக்கு சொல்லலாம்னு எழுதுறேன், சும்மா படிச்சு பார்த்துட்டு போ ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. யாரு? சிஷியர்கள், படிக்கிறவங்க. அவங்களுக்காக உன்னை சரணடைவது நல்லபடியா நீ நடத்துது. அதி சிரேஷ்ட அந்தேவாக அப்படின்னா என்ன யாருக்கு தெரியும்? அதி சிரேஷ்ட அந்தேவாக மிக உயர்ந்த அந்தேவாகன்னா யாரு? அந்தேவாகன்னு நீங்க தான். சிஷியர்கள் தான் அந்தேவாக. ஆச்சாரியர் அந்தேவாக. ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவாசு உத்தர ரூபம் தைத்தியப்பன் சுத்த. ஆச்சாரியர் சொல்றாரு, அந்தேவாசு கேட்கிறாங்க. இவர் பூர்வ ரூபம், அவங்க வித்யா சந்திகி. 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் பேச்சு எல்லாம் நடக்குது. அது எது சந்தி? வித்யா. அதுதானே பேசுறோம். அதுல இருந்து பலன் வருது இல்ல, குழந்தை பிறந்து சக்சஸர் ஆகிற மாதிரி, அது பிரயோஜனம். அந்தேவா உத்தர ரூபம் வித்யா சந்திகை. பிரயோஜனம் சந்தானம். பிரயோஜனம் தான் சந்தானம். அப்பா சொல்லி கொடுத்தாரு, புரிஞ்சிருச்சு, நான் சாதனை பண்ண போறேன்னா அது பிரயோஜனம். அப்பா அதான் அவருடைய வேலை முடியுது. இந்த மாதிரி நடந்து ஆகணும். அதனாலதான் இவரு ஆன்மாவை சரணடைவர். இந்த சுலோகத்துல அகில ஆதாரம் என்னும் சொல் சகுன பிரம்மத்தையும் குறிக்கும், மற்ற சொற்கள் நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும். அகில ஆதாரம் சகுன பிரம்மம், நிர்குண பிரம்மம். எதை சொல்றாரு இங்க? சகுன பிரம்மத்தின்னு எதை சொல்றாரு, நிர்குண பிரம்மம்னு எதை சொல்றாரு? நம்முடைய கதைக்கு வந்து சொல்லுங்க. உதாரணத்துக்கு அதான் இங்க அசுர ஆதாரம் சொன்ன, ஐயரும் ஆதாரம் இதுதான் சொன்னாரு. அது சகுன பிரம்மத்தையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும்னு சொல்றாரு. அது எது அந்த 2? நிர்குண பிரம்மங்கிறது ஹாலு. அதே ஹாலு சகுனமாய்ச்சி விமானங்கள அப்பவும் ஆதாரம் அதுதான். நாம பிறந்து வளர்ந்து காலமாகி மீண்டும் பிறந்து வளர்ந்து காலமாகி இப்படி ஏகப்பட்ட பிறகு வந்திருக்குங்களா? எத்தனை பிறகு? பகவந்தில் என்ன சொல்றாரு? புனரபி ஜனனம். எத்தனைலாம் இல்லை, புனரபி ஜனனம், புனரபி மரணம். வந்து போறோம், வந்தோம் போறோம், வந்தோம் போறோம்.
அப்போ வந்துட்டு போறது எது ஆதாரமாச்சு? ஹால் அல்ல, ஊமை. அதனாலதான் இங்க நிர்குணம்னு சொல்லாம இத சகுனம்னு சொல்ற. சகுனத்துக்கு ஆதாரமா இருக்கிறது அந்த ஹால். அதான் சொன்னாங்க. பிறகு அந்த அளவுக்கு வேகமா வரவும் செய்யும், போகவும் செய்யும். நீங்க 2 நாள் பூதாரமா வச்சுருங்க, 3 நாள் கிச்சன் ஆக்கிடுங்க, 5 நாள் கிச்சனை வைங்க, அதுக்கு ஸ்டோரும் ஆக்கிடுங்க. என்னங்க அடிக்கடி மாறி எப்படின்னா அவர் சொல்றார் இன்னொருத்தர், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பது. ரொம்ப ஈஸி இது. இன்னும் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். இப்போ இவ்வளவு காலமா இந்த தெளிவுல வசிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் எப்படி என்ன படுத்து உறங்கி எந்திரிச்சா திரும்பி எப்படி போகணும் அது மாதிரி ஆயிடும் இது. ஆனா நமக்கு அது தெரியல. கடிகாரத்தை கூட நீங்க பார்த்துட்டே இருங்க, அது ஓடவே ஓடாது. கொஞ்ச நேரம் கடிகாரத்தை பார்க்காம இப்படி போயிட்டு திடீர்னு வாங்க, அது 1 மணி நேரம் ஆகிருக்கும். இப்ப முதல் பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் அது என்ன வேலை செஞ்சிருக்கு? இது என்ன வேகமா போச்சா? நீங்க பார்க்கறப்போ பார்க்காதப்போ கம்மியா போச்சா? சரி, அப்ப உங்களுக்கு ஏன் அது போகவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுச்சு? இப்ப திடீர்னு வேகமா போயிட்டீங்கன்னு தோணுச்சு. இதுல இருந்து என்ன புரியுது? காலம் என்பது என்ன? அதைத்தான் வள்ளுவர் சொன்னாரு, இறப்பது போலும் சாக்காடு, பிறப்பது போலும் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி வெளிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, காலம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, உங்களுக்கு தான் இருக்கு. அதை ரொம்ப நாளும் கூட்டிக் கொள்ளலாம், முடிபொருள் எல்லாமே பண்ணி கொள்ளலாம். மோட்சம் அடைவதற்கு எவ்வளவு நாள் இருக்கு? 1 நாளும் இருக்கு, 10 வருஷமும் இருக்கு, ஒரு பிறவியும் இருக்கு. உங்களுக்கு எத்தனை நாள் வேணும்? யாருக்கு மோட்சம் சீக்கிரம் அடையலாம்னு நினைக்கிறீங்க? வாங்க பின்னால ஒற்றே மோட்சம் காட்டுவீங்க. ஆனா அந்த தீவிரம் நம்ம உலகத்துல எரிஞ்சாத்தான் தீப்தசிரா, இவ்வளவுதான் வருது தீப்தசிரா என்ற வார்த்தையும். அந்த தீப்தசிரா தலையில கொள்ளுகட்டை வச்சு எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு. அது எண்ணம்லாம் எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். ஓடுவான், நெருப்பு அணைக்கிறதுக்காக தண்ணி எங்கடா இருக்குன்னு ஓடுவான். வழியில இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய சுகபோகங்கள் நிறைய முன்னால வந்து, இது எடுத்துக்கோ, இது சுகமா இருக்கும், இது எடுத்துக்கோ, என்ன நிற்பானா? போய் அந்த பக்கம் நான் முதல்ல தண்ணி வேணும், இங்க எரியுது, முதல்ல அதானிக்க பார்ப்பான். அது மாதிரி மோசம் யாருக்கு வேணும் சீக்கிரம் அப்படின்னு நினைச்சா, இந்த மாதிரி யாருக்காவது ஒரு தீவிரம் கொழுந்துட்டு எரியுதா, எரிந்தா அவன் சீக்கிரம் அடையும். இத இந்த வேதாந்த சாரத்துல சிஷியனுக்கு ஒரு காலகட்டத்திலே சொல்லுவார், நீ முன்னூற்றுன்னு சொல்ற தீப்த சிரா மாதிரி இருக்கியா அப்படின்னு கேட்பார். இருந்தால் சரி. இல்ல ஏன் நமக்கு பாடம் விளங்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றோம்? ஏன்னா இதுதான் காரணம், ஏக்கம். அது வேணும் அப்படிங்கிற அந்த தவிப்பு, ஏனஸ்னஸ், அது இல்லை, அது குறைவா இருக்கு. எது நம்மகிட்ட நிறைய இருக்கு? பழக்க தேசத்துல பழக்கப்பட்ட பல பிறவியில இந்த உலக சம்பந்தப்பட்டதில்ல, அதனாலதான் அது நம்ம திருப்பி இருக்குது. இந்திய வாசனை ரொம்ப கஷ்டம். வாசனை அபியாசம் மாதிரி, வாடிக்கை மாதிரி. இன்னும் பழக்கத்துக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹேபிட். ஹேபிட்னு என்னது? இந்த ஹேபிட் அவ்வளவு சீக்கிரம் போயிடாது. நம்ம பிறந்து பழைய ஹேபிட் நிறைய வச்சிருக்கோம். இந்த ஹேபிட்டை போகிறதுக்குன்னா கஷ்டம். இந்த எழுத்தே சொல்லுது ஹேபிட். ஸ்பெல்லிங் தெரியுமா? HABIT. ஹேபிட் அப்படின்றத போக்கணும். இந்த பழக்கத்தை போக்கணும்னா
இந்த எழுத்தையே போச்சு பார்ப்போம். If you remove the H, what will remain? A bitங்கிறான். அதாவது a bitங்கிறான் அந்த பழக்கம். If you remove the A, what will remain? bitங்கிறான். Again you remove the B, ஈட்டுன்னா அதை குறிக்குது, அது இருக்குது. அந்த ஐ எடுத்தா டி இருக்குது, அந்த டி தான் இந்த ஹேபிட். ஸோ இந்த ஹேபிட்லேயே ஒவ்வொரு எழுத்தை நம்ம ரிமூவ் பண்ணாலும் அது போக மாட்டேங்குது. அப்போ எப்படிங்க நம்ம இதுகாரம் பழகணும் இந்த ஹேபிட்டை திடீர்னு போக முடியும்? ஒரே ஒரு ஹேபிட் பழகிறதுக்காக வந்திருக்கு. அது என்னன்னா நான் ஆண்டவனா பார்க்கணும் ஒண்ணு வந்துருச்சு இந்த ஹேபிட்டை பழக்கிறதுக்கு. அதான் அத்தியாசம். இதை நான் அடையணும் அப்படிங்கிற அத்தியாசத்தை துரிதப்படுத்தணும்னா நம்ம நிச்சயமா நெருங்கிடுவோம். அதை நெருங்க வைக்கிறதுக்கு தான் இந்த வேதாந்த சாரம் நமக்கு கை கொடுக்கும். அடுத்த வகுப்புல இன்னும் டீட்டெயில்ஸா பார்ப்போம். மந்திரங்கள். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओं तत्सत्।